க்கு வணக்கம். கடந்த ஒரு 2, 3 நாட்களாக சோசியல் மீடியால பார்த்தீங்க அப்படின்னா, கரூர்ல 41 பேர் இறந்தாங்கல்ல, அவங்களுக்கு அரசாங்க வேலை குடுக்கிறதாட்டு பல செய்திகள் வந்து ஸ்பெகுலேட் ஆயிட்டு இருக்கு. இது சரியா? தவறா? இத நீங்களே திங்க் பண்ணி பாருங்க. இது சிலருக்கு வந்து என்ன தோணும் அப்படின்னா, ஓகே 41 உயிர் போயிடுச்சு. அவங்களுக்கு ஒரு ஒரு வேலை குடுக்கிறதுல தப்பு இல்லன்னு தோணலாம். சிலருக்கு என்ன தோணும் அப்படின்னா, இவங்க என்ன தியாகியா? ஒரு நடிகரை பார்க்க வந்த கூட்டம் தானே அப்படின்னு தோணும். சிலருக்கு என்னன்னா, இவங்களுக்கு குடுக்கிற வாய்ப்பு வந்து அடுத்தவர்களுடைய வாய்ப்பை தட்டி பறிக்கிற வாய்ப்பாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. நீங்க நல்லா திங்க் பண்ணி பாருங்க. ஒரு நடிகரை பார்க்க பொதுவா தியேட்டருக்கு போவாங்க. தியேட்டர்ல ஒரு அசம்பாவிதம் நடக்கும். யாரோ சில தருணங்கள்ல மரணிக்கிற தருணம் வந்திருக்கு. எந்த நிவாரணமும் எதுவுமே குடுக்கறதில்ல. ஆனா அதே நடிகனை பார்க்க ஒரு ஊர்ல ஒரு அரசியல் ரீதியா ஒரு கூட்டம் நடக்குது. மக்கள் அந்த நடிகரை பார்ப்பதற்காக தான் சென்றாங்க. 41 பேர் மரணிச்சாங்க. அதுக்கு ஒரு அந்த கட்சி சார்பில் ஒரு நிவாரணம் ஆல்ரெடி குடுத்திருக்காங்க. அரசாங்க சார்பில் ஒரு நிவாரணம் குடுக்கலாம். அது தவறு இல்ல. அது வந்து அந்த கட்சி சம்பந்தப்பட்ட விஷயம். நம்ம வந்து இத வந்து ஒரு என்ன சொல்றோம் அப்படின்னா, இப்படிப்பட்ட விஷயங்களுக்கு அரசாங்கம் வந்து ஆதரவு கொடுக்கிறது வந்து ஒரு மோசமான ஒரு உதாரணமாக இது இருக்க போகுது. நாளைக்கு இதே விஜய் அவர்கள் வேற ஒரு கூட்டத்துக்கோ எங்கேயோ ஒரு மீட்டிங்கு போறாங்க. அப்போ மக்கள் வந்து திரும்பவும் இதே போல பார்க்க போவாங்க. உண்மையாவே அங்க உள்ள மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? வீட்டுல சொல்லி தான் விடுவாங்க. இது ஒரு வயசான ஆட்கள் விஜய் பார்க்க போகும்போது நீ கூட்டத்துக்கு போய் சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சு அப்படின்னா செத்துறான். அட்லீஸ்ட் வந்து வீட்டுக்கு ஒரு 20 லட்சமோ, வீட்டுக்கு ஒரு பையனுக்கு வேலையும் கிடைக்கும், நாங்களாவது நல்லா இருப்போம். இப்படி சொல்ற ஒரு சூழ்நிலைகள் தானே வரும். நீங்களே திங்க் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி ஒரு முன் உதாரணத்தை நம்ம கொண்டு வரும்போது நாளைக்கு மக்கள் இந்த மாதிரி தான் நினைப்பாங்க. ஐயோ, நம்ம வீட்டுல ஒருத்தர் இறந்தா நமக்கு ஒரு 20 லட்சம் கிடைச்சிருக்குமே. அந்த மாதிரிப்பட்ட மனநிலைக்கு இந்த விஷயம் நடந்து அப்படின்னா அந்த மாதிரிப்பட்ட மனநிலைக்கு தமிழக அரசாங்கம் கொண்டு போவாங்க. அதனால மக்கள் விழிப்போடு இருங்கள். தயவு செய்து இப்படிப்பட்ட திட்டங்களை கொண்டு வரதை உண்மையாவே இது தவிர்க்கணும். இது என்னோட கருத்து. உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத பதிவிடுங்க.